ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ஒரு சூப்பரான சீன் பார்த்தரலாமா? ஸ்டார்ட்டிங்லயே பார்த்தோம் அப்படின்னா ஹீரோ இருக்கார்ல, அவர் வேலையெல்லாம் கூட முக்கியத்துவம் குடுக்காம, அவங்க அம்மாக்கு தான் முக்கியத்துவம் குடுத்துட்டு இருப்பாரு. ஏன்னா, அவங்க அம்மா உடம்பு சரியில்லாம இருப்பாங்க. அதனால இப்போ டாக்டர் வீட்டுக்கே செக் பண்ண வரும்போது பார்த்தீங்கன்னா, அவர் என்ன கேட்பாருன்னா, "இப்ப எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "நீங்க வரும்போது தான் எனக்கு இப்படி ஒரு வியாதி இருக்குன்னே எனக்கு தெரியுது." அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லுவாங்க. அதோட ஹீரோ பார்த்தீங்கன்னா, வேலைய கூட போகாம அம்மாவ கவனிக்கணும்னு நெனச்சுட்டே இருப்பாரு. இப்ப டாக்டரும் என்ன சொல்வாருன்னா, "ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இதே ஊர்லயே எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட சொல்லிட்டு உங்களுக்கு வேலைக்கு அரேஞ்ச் பண்ணி தரேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பாரு. இங்க வில்லனை காட்டுவாங்க. அவர் என்ன சொல்லிட்டு இருப்பாருன்னா, இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க ரொம்ப பணக்காரங்களா இருக்கிறதுனால இவர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாரு. அவங்களுக்கு இவரை பிடிச்சிருக்காது. பிடிக்கலன்னு சொன்னா கூட பரவாயில்ல. ஆனா எல்லார் முன்னாடியும் நான் அசிங்கப்படுத்திட்டேன். அவ பணக்காரியா இருக்கிறது மட்டும் இல்லாம ரொம்ப அழகா இருக்கல்ல. அதனால தான் அவளுக்கு இவ்வளோ திமிரு. அவளை ஏதாவது செஞ்சு அவளை இது மாதிரி பண்ணிடுங்க, அது மாதிரி பண்ணிடுங்கன்னு ஒரு பிளான் வேற தனியா போயிட்டு இருக்கும். அனுப்பி விட்டுருவாரு அந்த ஆளு. இவங்களும் ஆளுங்கெல்லாம் கூட்டிட்டு வந்துருவாங்க. இப்ப ஹீரோயின் வருவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அங்க பார்த்தோம் அப்படின்னா ஹீரோயினோட கார் வரும். ஆனா அதுல அவங்க அப்பா மட்டும் தான் உட்காந்துருப்பாரு. இவங்கெல்லாம் போய் வெளியே மறைச்சிடுவாங்க. மறைச்சோன்னு யார் நீங்க என்ன வேணும்னு சொல்லிட்டு விசு தான் உட்காந்துருப்பாரு. என்னன்னு கேட்கும்போது அவங்க எல்லாரும் என்ன சொல்வாங்கன்னா இந்த மாதிரி உன் பொண்ணு இல்லையா இங்கே அப்படின்னு கேட்கும்போது யார்ப்பா நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தன்மையாக தான் கேட்பாரு. உடனே எல்லாரும் மாமன் மச்சான் சம்மந்தி மாப்பிள்ளை அப்படி இப்படி இஷ்டத்துக்கு சொல்லிட்டே இருப்பாங்க. பேசிட்டே இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா அவர் அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்பதான் ஹீரோ அந்த பக்கமாக வண்டி ஓட்டிட்டு வருவாரா. இந்த மாதிரி ஒருத்தரை போட்டு அடிக்கிறாரோட வேக வேகமாக யார்ப்பா நீங்க ஒரு மாதிரி சின்ன பசங்களை அடிக்கிறதுக்கு ஆள் கூட்டம் தான் கூட பரவாயில்ல. இந்த மாதிரி வயசானவரை போட்டு இத்தனை பேர் சேர்ந்து அடிக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது ஏதோ என்ன மாதிரி ஆளாக தான் அடிக்கிறது கூட பரவாயில்லன்னு போது உன்னை அடிக்கிறதுக்கு இத்தனை பேர் வேணுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. அப்போ அவர் என்ன சொல்வார்னா, எப்போவுமே அடிக்கும் போது எதிராளிங்க அப்படின்னு சொல்லி பேச்சு கொடுத்துட்டே கவனிக்காத போதே அடிக்கணும் அப்படின்ற மாதிரி அடிப்பார் ஹீரோ. அப்போ அதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு அடிச்சு போட்டுருவாரு. இவரும் சண்டை போட ஆரம்பிச்சு ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுப்பாங்க. இப்போ பார்த்தோன்னு இப்போ விசு என்ன சொல்வார்னா, தம்பி எதுக்குப்பா அவங்கள்ட்ட வம்பு பண்ணுறேன்னு கேட்கும்போது எது நான் வம்பு பண்ணுறேன்னு இப்போ அவர் கேட்பாரு. அதோட பார்த்தீங்கன்னா பேச பேச அவங்க திரும்ப திரும்ப அடிக்க வரவும் ஹீரோ அவங்களோட சண்டை போட்டுட்டே இருப்பார். சண்டையெல்லாம் முடிஞ்சிடும். எல்லாரையும் போட்டு நல்லா அடிச்சு விட்டுருவாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவருக்கும் நல்லா காயமாயிடும். அதாவது ஹீரோனோட அப்பாக்கும். அவர் என்ன பண்ணுவார், ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அவர் அட்மிட் பண்ணிடுவார். அவருக்கு நல்லா இப்போ டாக்டர் சொல்லுவார், இப்போ அவர் ஓகே ஆயிடுச்சு நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா சரி என் வேலை முடிஞ்சிச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வார். எதையும் எதிர்பார்க்காம செய்கிறது தான் மனிதாபிமானம். அதை நீங்கள் செஞ்சிட்டீங்க. ஆனால் அவர் உங்களை பார்க்கணும்னு சொல்கிறாரு. போய் பாருங்கன்னொன்னே ஹீரோக்கு ஒரு தயக்கமாக இருக்கும். சரி கூப்பிட்றாங்களேன்னு சொல்லிட்டு இப்போ உள்ளே போவார். உள்ள வராரா, உள்ள வர ஒரு பார்த்தீங்கன்னா எதுவுமே பேச மாட்டார். இப்போ என்ன உங்களுக்கு நான் உங்களை காப்பாற்றிட்டு எனக்கு நீங்கள் நன்றி சொல்ல போகிறீங்க அவ்வளோதானே, ஓகே நன்றி அப்படின்ட்டு திரும்ப கிளம்புவார். என்னப்பா அவசரம் உட்காருப்பான்னு சொல்லணும், உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கு எனக்கு நேரம் இல்லை. இப்போ ஒரு லெட்டர் கொண்டு போய் ஒரு இடத்துல கொடுக்கணும். அவங்க என்ன அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. இப்போ நான் வேலை தேடி போயிட்டு இருக்கேன்னு என்ன லெட்டர் எந்த ஆஃபீஸ் எந்த கம்பெனி என்ன இதுன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கணுமான்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை எடுத்து அவர்கிட்ட கொடுப்பாரு. உட்காருப்பா அப்படின்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா என்ன இது அப்படின்ற மாதிரி அவரும் ஹீரோவும் அங்கே உட்காருவார். அப்போ பார்த்தீங்கன்னா அவர் லெட்டரை பிரித்து படிப்பார். லெட்டரை பிரித்து பார்ப்பாரு. இந்த லெட்டரை பார்த்த உடனே நீ வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்குன்னு சொல்லும்போது எது இந்த ஹாஸ்பிட்டலுக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. இல்லை இல்லை அப்படின்னு சொல்லுவார். இந்த கம்பெனி உள்ள ஆளுங்களுக்கு இந்த கம்பெனிக்குப்பா அப்படின்னு சொல்லும்போது இந்த கம்பெனியில் உள்ளவங்களை யாராவது உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு யாரை சார் தெரியும் அப்படின்னு ரொம்ப ஹீரோ ஆர்வமாக கேட்பாரு. உடனே இவர் இப்போ விசாரிக்க ஆரம்பிச்சோம். நீ இப்போ இதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்துட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஹீரோ சொல்வார், நான் பாம்பேல வேலை பார்த்தேன். பாம்பேல என்ன வேலை பார்த்தேன் அப்படின்னு களை எடுத்துட்டு இருந்தேன்னு சொல்லுவார். சொல்லுப்பான்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா மெக்கானிக்காக வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்வார். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா என்னை பார்த்தா கல்யாணம் ஆன மாதிரி தெரியுதான்னு கேட்டால் பார்த்தாலாம் தெரியாது சொன்னால் தான் தெரியும் கல்யாணம் ஆயிடுச்சா இல்லைன்னு கேட்கும்போது இல்லை சார் அப்போ உனக்கு குழந்தைங்க இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இப்போ என்ன சொல்வார்னா ஹீரோக்கு கோவமே வந்துடும். உன்னை காப்பாற்றினது தப்பு, அங்கேயே நீ நல்லா அடி வாங்கிட்டு கிடக்கணும், விட்டு வந்திருக்கணும் அப்படி இப்படி நல்லா கோவமாக பேசிகிட்டே இருப்பாரா. இவர் ஒன்று என்ன சொல்லுவேன்னா இருப்பா நான் நேரம் விஷயத்துக்கே வந்துடுறேன், உனக்கு வேலை கிடச்சாச்சுன்னு ஒன்று பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு சந்தோஷமாயிடும். எப்படின்னு கேட்கும்போது ஒரு கார்டை எடுத்து கொடுப்பாரு. நாளைக்கு காலையில் 10 மணிக்கு இந்த இடத்துல போய் பாரு, இந்த கார்டை காட்டு, உனக்கு வேலை கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவார். இந்த கார்டை காட்டினா உடனே வேலை கொடுத்துருவாங்களான்னு கேட்பாரு. ஆமான்னு சொல்லிட்டு அவர் சொல்வார். வேறு எதுவும் கேட்க மாட்டாங்களான்னு, எதுவுமே கேட்க மாட்டாங்க, இந்த கார்டை கொண்டு போய் மட்டும் கொடுத்துப்பாரு. அப்போ இந்த கார்டோட மகிமை உனக்கு தெரியணும்னு பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். இப்போ மறுநாள் காலையில் 10 மணிக்கு திரும்ப ரெடியாகி வருவார். எடுத்துகிட்டு இங்கே வந்துருவார். இவங்களை அதுக்கப்புறம் உள்ளே போய் அவங்கள்ட்ட போய் ஹீரோயின் கிட்ட போய் சொல்லுவாங்க, கார்டு எடுத்துகிட்டு ஒருத்தர் வந்திருக்காருன்னு. சரி அப்பா தான் அனுப்பியிருக்காரு அப்படின்றத அவங்களுக்கு நல்லாவே தெரியும். உள்ளே வர சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்னு சொல்லிடுவாங்க. இவர் வர வரைக்கும் அங்கே ரெண்டு இருக்கிற லேடிஸ்ட்டை மட்டும் தான் பேசிக்கிட்டே இருப்பார். ஒருத்தவங்கள்ட்ட போய் பேசிட்டு வணக்கம் சொல்லிட்டு உங்கள் பேர் என்ன, ராதா, நான் கிருஷ்ணா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருப்பார். இப்போ வெளியே வந்தவர் என்ன சொல்வாருன்னா, பொம்பளைங்களை தவிர உங்களுக்கு கண்ணுக்கு யாருக்குமே தெரியாதான்னு கேட்கும்போது தாய்க்குளம் சார்னோடனே உள்ளே கூப்பிட்றாங்க போங்கன்னொடனே சரின்னு சொல்லிட்டு இப்போ உள்ளே வருவார். ஏன்னா இப்போ கண்ணாடியை போட்டுக்கிட்டே உள்ளே போவாரா. உடனே அங்கே இருக்கிறவர் என்ன சொல்வாருன்னா, ஏ மிஸ்டர் அந்த கண்ணாடியை கழட்டிட்டு உள்ளே போ அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வைத்தறிச்சல் இவங்களுக்குலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழட்டி வச்சுப்பாரு. இப்போ கதவு திறந்துட்டு உள்ளே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஹீரோயினுக்கு வந்திருப்பாங்க. பார்க்கும்போது அவருக்கு வேற ஒரு சீன் ஞாபகம் வரும். ஏற்கனவே அவர் ஃபஸ்ட் டைமே அவங்கள மீட் பண்ணியிருப்பார்ல. மீட் பண்ணும்போது பொம்பளைங்கன்னா அடக்கம் வேணும், இந்த மாதிரிலாம் இருக்கணும், உங்கள் மாதிரி ஆஃபீஸில் நிச்சயம் பசங்க அந்த மாதிரி பசங்க தான் வேலை பார்ப்பாங்க அப்படி இப்படின்னு அவரை சொல்லியிருப்பாரா. இவருக்கு ஒரு மாதிரி எல்லாம் தூக்கி வாரி போடும். அப்பவும் சுதாரிச்சுட்டு குட் மார்னிங் மேடம்னு சொல்லிட்டு உள்ளே போவார். சொல்லுவாங்க, நீ என்ன சொன்ன, பொம்பளைக்கு இவ்வளோ திமிர் இருந்தால் ஆம்பளைக்கு எவ்வளோ திமிர் இருக்கும் அப்படின்னு கேட்குற. பொம்பளைங்க கையை கட்டி நிற்கணும், ஆம்பளைங்க கையை வீசி நடக்கணும். நான் என்ன மேடம் செய்ய முடியும், அந்த சூழ்நிலையில் அது உண்மையை தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இப்போ கோவம் வரும். சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டு செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு எதுக்கு நீ உள்ளே வந்த போவிலையே அப்படின்னு சொல்லிட்டு அவரை விரட்டுவாங்க. பார்த்தீங்கன்னா ஹீரோ போக மாட்டார். என்ன சொல்வாருன்னா, நான் பேசுகிறதெல்லாம் எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க, கோவம் இருக்க இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும்.
அதனால இந்த கம்பெனியில் நான் வேலை செய்ய தான் வந்திருக்கேன், எனக்கு வேலை போட்டு கொடுங்கன்ற மாதிரி ஹீரோ கேட்பாரு. உடனே இவங்க எந்திரிச்சு நின்றுவாங்க. அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் அவர் அப்படியே நோட்டம் விடுவாங்க. பார்த்தும்போது பார்த்தீங்கன்னா அவர் பேண்ட்டை வந்து ஷூக்குள்ளே திணிச்சு வச்சிருப்பாரு. ஷூக்குள்ளே பேண்ட்டு, சட்டைக்குள்ளே ஒரு சட்டை, அதுக்கப்புறம் வந்துட்டு கண்டக்டர் மாதிரி ஒரு பேகு. ஒரு வேலை தேடி வரவங்க இந்த மாதிரி தான் ட்ரெஸ் போட்டு வருவாங்களா, கெட் அவுட் அப்படின்ற மாதிரி திட்டிடுவாங்க. உடனே இவர் சுதாரிச்சுக்கிட்டு, மேடம் மேடம் இங்கே பாருங்க, என்கிட்ட ஒரு கார்டு இருக்குது, இந்த கார்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னே புரியும் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அது என்னன்னு கூட பார்க்க மாட்டாங்க, கிழிச்சு எறிவாங்க. அதை பார்க்கும்போது அவருக்கு அவ்வளோ கோவம் வரும். அவர் என்ன சொன்னார், இங்கே என்ன நடக்குதுன்ற மாதிரி. ஹீரோ நேராக விஸ்வநாதா அப்படின்னு சொல்லிட்டு இவரை தேடி தான் வருவார். வந்தவொடனே பார்த்தீங்கன்னா அவர் ரூமில் கால் மேலே கால் போட்டு உட்காந்துருப்பார். இவர் வந்த உடனே பார்த்தீங்கன்னா என்ன இதுன்னு கேட்கும்போது கால் அப்படின்னு சொல்லுவார். அது தெரியுது. போனியான்னு கேட்பாரு. போனேன். கிடச்சதான்னு கேட்பாரு. கிடச்சது. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் இன்னும் நல்லா சமத்தியாக கிடச்சிருக்கோன்ற மாதிரி சொல்லுவார். புரியலையேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கம்பெனியில் இத்திரோண்டு காடை கொடுத்து போன உடனே எல்லாம் கிடைக்கும்னு சொன்னேன், நீ சொன்னது கேட்டு நான் போன பற்றி அப்படின்ற மாதிரி சிரிச்சுப்பாரு. அவர் கேட்டுகிட்டே இருப்பார். அதுக்கு ஹீரோ என்ன சொல்வார்னா, நானா ஏதாவது லெட்டர் கொண்டு போய் கொடுத்துருந்தா கூட எனக்கு வேலை கிடச்சிருக்கும், நீ தம்மா துண்டு காடை கொடுத்து என் வேலையவே நீ கெடுத்துட்டேன், உன்னை யாரோ நினச்சா அவங்களாம் அடிக்க வந்திருக்காங்க, அதை நான் அந்த நேரத்துக்கு நான் கரெக்டாக வரேன், அவங்க எல்லாம் உன்னை அடிக்க, நான் உன்னை காக்க, இங்கே வந்து சேர்க்க, நீ என்ன அங்கே போக அப்படி இப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு அதனால இப்போ எனக்கு எதுவும் கிடைக்கலன்ற மாதிரி சொல்லுவார். இவருக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும். என் மகளை நீ எங்கேயோ பார்த்துருக்க, அவள் அநீதியாக நடக்க, நீ அவளை எதிர்க்க, அவள் உன் மேலே கோவமாக இருக்க, இது தெரியாமல் அவளை தான் சந்திக்க போகிறோம் நீ போயிருக்க, அவள் வந்துட்டு உன்னை பார்த்த உடனே வேலை கிடையாதுன்னு உன்னை அனுப்பியிருக்க, நீங்கள் வந்து குதிக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்லுவார். எப்பான்ற மாதிரி உட்காருவார். நாளைக்கு நீ அங்கே போ, அது என்னோட ஆஃபீஸ் தான், கண்டிப்பாக உனக்கு வேலை கிடைக்கும்ன்ற உடனே இப்போ ஹீரோக்கு இன்னொரு நம்பிக்கை வரும். பேசிகிட்டு இருந்தவர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவார், ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கே வந்துடுவார். அதுவும் அந்த பக்கம் இறங்காமல் இந்த பக்கம் ஜன்னல் இருக்கும்ல ஆட்டோவில், அந்த பக்கமாக இறங்கி வருவார். இறங்கி வந்து அப்பா உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்களா, சொல்லி இருந்தீங்கன்னா நானே கார் எடுத்து வந்திருப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோன் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அவங்க என்ன டிஸ்சார்ஜ் பண்ணுறது, நானே வந்துட்டேன்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பார். என்ன மாதிரி நினச்சிட்டு இருக்க, நான் ஒரு பையன் வந்துட்டு என்னை இது மாதிரி இது நடந்திருக்கு, என்னை காப்பாற்றிருக்கான், அவனை போய் வேலைக்கு சேருன்னு சொல்லிட்டு நான் கொடுத்து அனுப்பியிருக்கேன், நீ அந்த கார்டை கிழிச்சு போட்டிருக்க, அப்புறம் எப்படி என்னை மதிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அப்பா அவனை பற்றி உங்களுக்கு தெரியாது, அவர் இதுக்கு முன்னாடி நாங்கள் சந்திச்சிருக்கோம், எங்களோட முதல் சந்திப்பே சண்டையில் தான் முடிஞ்சதுன்னு சொல்லும் போது, நீ தான் அந்த கம்பெனியோட எம்டின்னு தெரிஞ்சு அவங்ககிட்ட சண்டை போட்டானான்னு சொல்லிட்டு இப்போ இவர் கேட்பாரு. இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அப்போ வந்துட்டு நீங்கள் உங்கள் 2 பேருக்குள்ள பிரச்சனை நடக்கும்போது அது அப்போ நான் அந்த இடத்துல இல்லை, அதனால் உங்கள் மேலே யார் மேலே தப்புன்றது எனக்கு தெரியல, நீ எப்படி ஒரு தப்பு நடந்தால் உடனே தட்டி கேட்பியோ அதே மாதிரி தான் ஆகணும், அந்த விதத்தில் நீங்கள் 2 பேரும் ஒன்று தான் வந்து இப்படி சொல்லும் போது அவங்க ஒரு அமைதியாக இருந்துகிட்டே இருப்பாங்க. அதோட இப்போ அந்த பாட்டி இருக்காங்களா, அவங்க வேறு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நான் திறமையானவங்கள நம்ம தூரமாக அனுப்பிடக்கூடாதுமா, எடுத்து நம்ம கூட வச்சுக்கணும் போது உடனே இவங்க யோசிப்பாங்க, விட்டா 2 பேரும் விடிய பேசிகிட்டே இருப்பீங்க, உனக்கு வேலை போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசும்போது அவனும் நல்ல பையன் சொல்லிட்டு இவரும் சொல்லுவார். இப்போ இதுக்கு அடுத்த சீன்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ இந்த ஃபேக்ட்ரி இருக்குல்ல, அந்த ஃபேக்ட்ரியில் ஒரு வேலை செய்கிற ஒரு தொழிலாளிக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிரும். உடனே வந்துட்டு இவங்களுக்கு நியூஸ் வரும். உடனே குஷ்பு இருக்காங்களா, அவங்க செகண்ட் ஹீரோயினாக இருப்பாங்க. அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, இப்போ இந்த ஹீரோயினுக்கு வந்துட்டு கால் பண்ணி சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு நம்ம ஃபேக்ட்ரியில் உள்ளவங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உடனே வந்துட்டு நம்ம வந்து அவரை காப்பாற்றி ஆகணும், உடனே ஆம்புலன்ஸ் வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அங்கே சொல்லிட்டு இப்போ வெளியே வருவாங்க. வெளியே வரும்போது எல்லாருமே நின்றுட்டு இருப்பாங்களா, அவங்கள்ட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாரும் போய் வேலையை பாருங்கள், உடனே ஆம்புலன்ஸ் வந்துடும், அவரை கூட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தலன்னு சொல்லும்போது நீங்கள் ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ் வரத்துக்குள்ளே அவனுக்கு ஒரு கையே போயிடும், அதனால கிருஷ்ணா வந்து அவரை காரில் கூட்டு போயிட்டானோன்னா, கார்லையா, எந்த கார்லன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. உங்கள் காரில் தான் சொல்லும்போது ஹீரோயின் திரும்பி பார்ப்பாங்க, அவங்க கார் அங்கே இருக்காது. உங்களுக்கு சம்மக்கும் வரும். இங்கே ஹீரோ காட்டுவாங்க. ஹீரோ வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா, அவர் அட்மிட் பண்ணிட்டாரா, கொஞ்ச நேரத்தில் டாக்டர் வந்து என்ன சொல்லுவாருன்னா, நல்ல நேரத்தில் கரெக்டான நேரத்தில் கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க, ஒரு 6 மாதம் ரெஸ்ட் எடுத்தால் போதும், அதுக்கப்புறம் ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ரொம்ப தேங்க்யூ டாக்டர்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வராது இருக்குல்ல, அது அங்கே நின்றுட்டு இருக்கும். அங்கே நின்றுட்டு என்னத்தை போலச்சுன்னு அதுக்கு தலையிலே ஒரு அடியை போட்டு அதோட ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார் எடுத்துகிட்டு திரும்ப அந்த ஃபேக்ட்ரிக்கே வருவார். ஒன்று எல்லாருக்கிட்டே பொதுவாக சொல்வார், என்ன நல்ல நேரத்துக்கு கொண்டு போய் அட்மிட் பண்ணிட்டேன், இப்போ ஓரளவு பொழைச்சிட்டாரு, கொஞ்சம் தேறிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உடனே ஹீரோனுக்கு சம்மக்கம் வரும். என்ன தைரியம் இருந்தால் என் கார் எடுத்துகிட்டு போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உடனே ஹீரோ என்ன சொல்வார்னா, என்னங்க நீங்கள் தெருவில் ஒருத்தவங்க அடிப்பட்டு கிடந்தாலே நம்ம டக்குன்னு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம், உங்கள் ஃபேக்ட்ரியில் உங்கள் தொழிலாளிக்கு ஒருத்தருக்கு அடிப்பட்டு கிடந்தது, அதனால தான் உங்கள் கார் எடுத்துகிட்டு போனேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். இப்போ ஹீரோனுக்கு சம்மக்கம் வரும். மெதுவாக வந்துட்டு காரை பார்ப்பாங்க. கார் ஃபுல்லாக ஒரு மாதிரி கரையாக இருக்கும். அவங்களுக்கு சம்மக்கம் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு நான் டிஸ்மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவாங்க. என்னங்க நீங்கள் நான் அவர் ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே வந்துட்டு இவங்க பேசுவாங்க, அவனுக்கு கை ஒரு வேலை போயிருந்ததுன்னா அவனுக்கு நான் 1 லட்ச ரூபா பணம் கொடுத்து செட்டில் பண்ணியிருப்பேன், என் 4 லட்ச ரூபா காரை வந்து நீ வீணாக்கிட்டே, உனக்கு இங்கே வேலையே கிடையாதுங்கிறது போ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதே நின்றுட்டு இருப்பாரு. அங்கே கூட வேலை செய்கிறாங்களா, அவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் இவர் வேலையை விட்டு தூக்கணும், நாங்கள்லாம் வேலையை விட்டு நின்றுவோம் அப்படின்னு சொல்லும்போது, அண்ணன் நீங்களாம் 20 வருஷமாக இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, 2 மாதத்துக்கு முன்னாடி வந்து வேலைக்கு சேர்ந்தவனுக்காகவா நீங்கள் எல்லாம் இப்படி சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இவங்க ஹீரோயின் கேட்கவும், அவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, 2 மாதமாக இருந்தால 2 நாளாக இருந்தா என்ன, ஒரு தொழிலாளிக்காக ஒரு போராடுற ஒரு தொழிலாளிக்கு வேலை இல்லைன்னும் போது அடுத்தவங்களுக்கு வேலை இல்லாட்டி நம்மளுக்கு என்ன அந்த வேலை அப்படின்ற மாதிரி பேசவும் ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். வேறு மாதிரி பேசுவாங்க. எனக்குன்னு வந்து சொந்த பந்தம் அந்த மாதிரிலாம் யாருமே கிடையாது, கூட பிறந்தவங்க கூட யாரும் கிடையாது, எனக்கு எல்லாமே நீங்கள் தான், இந்த ஃபேக்ட்ரி தான், நீங்களா என்னை எதிர்த்து பேசுறீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோன் கேட்கவும் உடனே இப்போ கவுண்ட் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்வார்னா, ஏமா அவர் என்ன உங்கள் கார் எடுத்துகிட்டு சுற்றி பார்க்கவா போனார், ஒரு தொழிலாளிக்கு இந்த மாதிரி முடியலன்றதுனால தான் கூட்டு போனார், இப்போ அவர் அந்த மாதிரி செய்யாமல் இருந்து அவருக்கு ஒரு கையை போயிருந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் 1 லட்ச ரூபா கொடுத்தா சரியாக போயிருமா, அதுக்கு காலம் பூரா உங்கள் பேரை சொல்ல ஒரு பிச்சை எடுக்கலான்ற மாதிரி இவர் சொல்லிவிட்டுருவாரு. கேட்க ஹீரோனுக்கு சம்மக்கம் வரும். அப்போ டக்குன்னு அவங்களாம் என்ன சொல்லிடுவாங்கன்னா, உங்களுக்கு தொழிலாளி தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவரை வேலைக்கு சேர்த்துங்க, இல்லை உங்கள் கார் தான் உங்களுக்கு முக்கியம் அப்படின்னா அவரை வேலையை விட்டு
தூக்குங்க அப்படின்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு என் காரை விட நீங்கள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இல்லாமல் அந்த காரை வேற அப்படியே ஃபயர் பண்ணி விட்டுருவாங்க. இதை பார்க்கறதுக்கு ஹீரோக்கு ஒரு மாதிரி யாரும் இவ்வளோ கோவப்படுறாள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டக்குன்னு இப்போ அங்கே இருந்துட்டு அந்த கோவத்தில் வந்துட்டு நடந்து வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாங்க. இப்போ வீட்டு வாட்ச்மேன் வந்து கதவை திறந்து விட்டுருவாரு. நேராக வந்துட்டு இந்த மனோரமா இருக்காங்களா அவங்க மேலே சாஞ்சிட்டு அழ ஆரம்பிச்சிருவாங்க. என்னம்மா நீ இப்போ தான் கம்பெனிலேருந்து கால் பண்ணுறாங்க, கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் மேலே உள்ள கோவத்துக்காக நீ காரையே அப்படி எரிக்கிறது, அதனால நஷ்டம் யாருக்கு நம்மளுக்கு தானே அப்படின்னு சொல்லும்போது எனக்கே தெரியல நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியல, எனக்கு கோவம் வரும்போது அது என்ன நானாகவே இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வருத்தப்பட்டு அழுதுகிட்டே இருப்பாங்க. இவங்க இனிமேல் இப்படிலாம் இருக்கக்கூடாதுமா, கோவத்தை குறைக்கணும், இல்லாட்டி என்ன தானே எல்லாரும் தப்பு சொல்லுவாங்கன்னு யார் உங்களை அப்படி சொல்ல, உங்களை ஏதாவது யாராவது சொன்னாங்கன்னா அவங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இதுதாம்மா வேண்டாங்கிற, இந்த மாதிரி தான் கோவப்படக்கூடாது, பொறுமையாக இருக்கணும், பொண்ணுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம், அதாவது ஒரு தாய் இருந்தால் இந்த மாதிரி வளர்த்துருப்பாங்களா, வேலைக்காரி வளர்த்த பொண்ணு தானே அப்படின்ற மாதிரி தானே பேசுவாங்கன்னு அந்த மாதிரிலாம் பேசாதப்பட்டுமா, நான் இந்த மாதிரி யாரும் அந்த மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சமாதானம் சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் செஞ்சு பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அப்போ பார்த்தீங்கன்னா டொக்கு டொக்குன்னு சத்தம் கேட்கும். யார் பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அனுப்புவாங்க. ஹீரோ வந்துட்டு கம்மிங்கிட்டே வருவார். ஹீரோயின் முன்னாடியே நின்றுட்டு இருப்பாங்க. ஐயோ என்ன நீங்களா அப்படின்னு கேட்பாரு. ஆமான்னுவாங்க. எதுக்கு இங்கே வந்தீங்கன்னு கேட்பாரு. என்னங்க நீங்கள் ஒரே கம்பெனியில் வேலை பார்க்குறோம், இங்கே தான் உங்கள் வீடு இருக்குன்னு சொன்னீங்க, அதனால தான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு. இல்லை வீட்டில் யாரும் இல்லை, நானும் எங்கள் அம்மாவும் தான் இருக்கும் அப்படின்னு. அதனால என்னன்னு சொல்லி கேட்பாங்க. இல்லை என்ன பார்க்க நீங்கள் வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சால் வந்துட்டு அம்மா என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ அன்றைக்கி மோட்டர் பைக்கில் என்ன கூட்டு போனீங்களா, அதை சொன்னால் சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அச்சோ அதெல்லாம் சொல்லாதீங்கன்னு சொல்லும்போது, நான் அதெல்லாம் சொல்ல வரல, நான் உங்களை பார்க்க வரல, அம்மாவை பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க வேறு இப்படி ஷாலெல்லாம் எடுத்து போத்திப்பாங்க. வந்துட்டு அம்மாவை பார்ப்பாங்க. அம்மாவை பார்க்கும்போது என் கூட வேலை பார்க்குறவங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ முன்னாடி சொல்லிடுவார். உங்களை பார்க்க தான் வந்திருக்காங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் உங்களை பார்க்க தான் வந்திருக்காங்க, என்ன பார்க்க வரலன்ற மாதிரிலாம் முன்னாடியே சொல்லிடுவார். உட்காரமா அப்படி இப்படி பேசுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு கேட்பாங்க, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, அவங்களுக்கு வந்து நீங்கள் தான் எல்லா பணிவிடையும் பார்க்குறீங்களா அப்படி இப்படி கேட்கும்போது ஆமான்னு சொல்லும்போது நீங்கள் உண்மையிலே கிரேட் தான் மனசில் நினச்சிப்பாங்க. அதோட அம்மா கிட்ட போய் என்ன சொல்லுவாங்கன்னா, அம்மா உங்கள் மகனை வந்து சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்கள், அவருக்காக இல்லாட்டி உங்களை பார்த்துக்கிறதுக்காக ஆள் வேணும்ல அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் போய் நான் பார்த்துட்டு இருக்க முடியுமாம்மா, இவ தான் பொண்ணுன்னு அவன் சொல்லணும், கட்ரா தாலியை நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க. நல்லா இருக்கும் அந்த வசனம் கேட்கறதுக்கே. டக்குன்னு வந்து ஹீரோயின் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீரோ கிட்ட வந்துட்டு இவ தான் பொண்ணுன்னு அம்மா கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிம்பாலிக்காக அவங்களாம் வந்து அவங்க சொல்லிட்டு போவாங்க. ரொம்பவே நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. அதோட அவங்க போயிடுவாங்க. முடிஞ்சிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேக்ட்ரியில் காட்டுவாங்க. ஃபேக்ட்ரியில் ஹீரோயின் வந்து என்ன சொல்லிட்டு இருப்பாங்கன்னா, இப்போ வருஷம் வந்து தொழிலாளர்களுக்கான தலைவராக நம்ம தேர்ந்தெடுக்கிறோம்ல, அதில் வந்து தலைவர்களை வந்து அதாவது தேர்தல் அந்த மாதிரிலாம் ஓட்டு அந்த மாதிரிலாம் வைக்காமையே வந்துட்டு என்னோட மேனேஜர் தான் வழக்கம் போல் உங்களுக்குலாம் தலைவராக இருக்காரு, இந்த வருஷமும் அப்படி தான் அவர் தான் இருக்க போகிறான்னு சொல்லும் போது இப்போ கவுண்டர் பண்ணி எந்திரிச்சு நிற்பாரு. அது எப்படிங்க எதுவுமே போட்டியே வைக்காமல் நீங்களா தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுன்னு கேட்கும்போது, இத்தனை வருஷம் அப்படி தானே நடந்ததுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. இத்தனை வருஷம் நடந்திருக்கலாங்க, இப்போலாம் அந்த மாதிரி நடக்க முடியாது அப்படின்னு. அப்போ நான் நிற்க வைக்கிற மேனேஜரை எதிர்த்து நிற்க வைக்கிறதுக்கு உங்கள் கூட்டத்தில் ஆள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இருக்குன்னு சொல்லவும், யாருன்னு கேட்கும்போது எந்திரிப்பான்னு சொல்லிட்டு ஹீரோ எழுப்பி விட்டுருவாரு. நினச்சேன் நீ தானே, நான் அப்போவே நினச்சேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. வந்துட்டு இப்போ ஹீரோ எழுந்து நிற்பாரு. இல்லைங்க நான் அப்போவே வேணான்னு சொன்னாங்க, இவங்க கேட்க மாட்டேன்ட்டாங்க, 2 கை தட்டினா தான் ஓசை வரும், ஒரு கை தட்டினா ஓசை வராது, அடிக்கிற கையெல்லாம் தடுக்கணும், தடுக்கிற கையெல்லாம் அணைக்கணுன்ற மாதிரிலாம் இவெல்லாம் சொல்லி நிற்க வச்சுட்டாங்க அப்படி இப்படின்னு ஹீரோ சொல்லிட்டே இருப்பாரு. இவருக்கு போட்டி நான் எதிர்த்து நிற்கிற, அதாவது நான் வைக்கிற ஆளுக்கு எதிராக இவர் நிற்கிறாரு, இவருக்கு வந்து நீங்கள் ஆதரிப்பீங்களான்னு சொல்லி கேட்கும்போது வெறும் 4 பேர் மட்டும் ஆதரிப்போன்னு மட்டும் சத்தம் கொடுப்பாங்க. கவுண்டமணியும் இப்போ ஹீரோவும் திரும்பி பார்ப்பாங்க. வெறும் 4 பேர் தான் இருந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கே ஒரு மாதிரி ஆகிடும். சிரிப்பு வந்துடும். அப்படியே நக்கெல்லாம் ஒரு மாதிரி சிரிச்சிட்டு நம்ம தான் ஜெயிக்க போகிறோன்ற மாதிரி நினச்சிப்பாங்க. அப்போ வந்து டக்குன்னு ஹீரோ என்ன சொல்லுவார், என்னப்பா இது 4 பேர் தான் சொல்கிறாங்க, மற்றவங்களும் அமைதியாக இருக்காங்கன்னு சொல்லும்போது, நீ கம்முன்னு இருப்பா, மந்திரி வீட்லேயே அவரோட ஒய்ஃபே அவருக்கு ஓட்டு போடுவாங்களான்லாம் சொல்ல முடியாது, இவங்களெல்லாம் எப்படி சமாளிக்கிறோம் எனக்கு தெரியும், நீ தைரியமாக இல்லை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுவார். சரி ஏதாவது செய்வார்னு பார்த்தா ஒவ்வொருத்தருக்கா போய் கெஞ்சிக்கிட்டு இருப்பாருங்க. கிருஷ்ணா ஓட்டு போடுங்கன்னு யாருமே கண்டுக்க மாட்டாங்க, எல்லாரும் போய்கிட்டே இருப்பாங்க. டக்குன்னு இப்போ ஹீரோவை கூப்பிட்டு ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, என் மேனேஜர் மட்டும் ஜெயிக்கட்டும், அப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருன்னு சொல்லிட்டு போவாங்க. வந்து அதாவது மேனேஜரை நிற்க வச்சிருந்தாருல, அவர் வந்துட்டு தனியாக ஒரு ஆள்கிட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னா, இத்தனை வருஷம் இல்லாதது இப்போ புதுசாக நடக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. அப்படிலாம் நீங்கள் சந்தேகப்படுறதுக்கு வேலையே கிடையாது, அவன் என்னை எதிர்த்து அவங்களாம் நிற்கல, என் முதலாளி அம்மாவை எதிர்த்து நின்றுட்டு இருக்காங்க, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. நேற்று நடந்த கூட்டத்தில் கூட ஒரு 10 பேர் கூட அவனுக்காக சப்போர்ட் பண்ணி கை தூக்கலான்னு சொல்லும்போது, கூட்டத்தில் நடக்கிறதெல்லாம் நம்ம பேசி முடிவு எடுக்க முடியாது, முடிவு தெரியும் போது தான் அதை பற்றி தெரிய வரும்னு சொல்லிட்டு அந்த சொல்லுவார். இப்போ இவர் வந்து வில்லன்களோட சேர்ந்துருப்பார். அந்த வில்லன் வந்து இப்போ என்ன சொல்வாருன்னா, நாங்கள் தோத்தாலும் அது நடக்கவே கூடாது அப்படின்ற மாதிரிலாம் பேசும்போது, நானும் தோக்க மாட்டேன் உங்களையும் தோக்க விட மாட்டேன்ற மாதிரிலாம் அவர் பேசிட்டே வந்துருவார். கொஞ்ச நேரத்தில் இப்போ என்ன ரிசல்ட்ன்றது தெரிஞ்சு வந்துடும். வெளிப்படையாக யாரும் சொல்லாட்டி எல்லாருமே கிருஷ்ணாவுக்கு தான், அதாவது ஹீரோக்கு தான் ஓட்டு போட்டிருப்பாங்க. இப்போ எல்லாம் கிருஷ்ணா ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லவும், இப்போ ஹீரோனுக்கு அந்த விஷயம் தெரிய வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி செம்மையாக அதிர்ச்சியாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருப்பாங்க. அந்த மேனேஜர் நின்றுட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோ கழுத்தில் மாலெல்லாம் போடும்போது அவருக்கு சம்மக்கம் வரும். தொழிலாளர்கள் தலைவர் வாழ்க அப்படிலாம் கத்திட்டு இருப்பாங்க. அந்த மேனேஜருக்கு சம்மக்கம் வரும். பெருசாக அரசியல் நின்ன மாதிரி ரொம்ப தான் பேத்திக்கிற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அப்புறம் எதுக்கு நீ நின்று அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கவுண்ட் பண்ணி கேட்பாரு. ஏதோ இதெல்லாம் சின்ன இது நான் பண்ணிட்டு இருந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவர்
கேட்கறதுக்குலாம் டக்கு டக்குன்னு ஒரு பதில் சொல்ல ஒரு நோஸ் கட் பண்ணிட்டு இருப்பாரு. வார்த்தை போயிட்டு இருக்கும்போது அந்த மேனேஜர் என்ன பண்ணிடுவாருன்னா கெட்ட வார்த்தையில பேசிடுவார். உடனே வந்து எல்லாருக்கும் கோவம் வரும், எல்லாரும் அடிக்க போயிடுவாங்க. டக்குன்னு இப்போ ஹீரோ எல்லாரையும் சமாதானப்படுத்துவார். எல்லாரும் அமைதியாக இருங்க, அவர் இங்கே கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னோன்னு கூட்டிட்டு வருவாங்க. ஒரு சேர் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவார். ஒரு சேர் எடுத்துட்டு வந்து போடுவாங்க. உட்காருங்கன்னு சொல்லுவார். அவரும் உட்காருவார். கால் மேலே கால் போடுங்கன்னு அவரும் போட்டுப்பாரு. காலை ஆட்டுங்கன்னு வேற சொல்லுவார். அதே மாதிரி ஆட்டுப்பாரு. நாங்கள் உங்களுக்கு மரியாதை கொடுத்துட்டோம், இப்போ நீங்கள் மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இப்போ தான் ஹீரோயினோட கார் வர அங்கே வரும். வரனா டக்குன்னு அப்படியே மாற்றி பேசிடுவார். தோத்துட்டேன் அப்படின்றதுக்காக எல்லாரும் சேர்ந்து வச்சு என்ன கிண்டல் பண்ணுறாங்க மேடம் அப்படின்னு சொல்லும்போது, தோத்தவங்களை கிண்டல் பண்ணுறது அநாகரிகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. நாகரிகம்னா என்னன்றது எங்களுக்கு தெரியும், அநாகரிகமாக நடந்துக்கிறவங்களுக்கு நாகரிகம் சொல்லிக் கொடுக்க தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். என்ன பண்ணியிருக்காருல சூப்பராக டைமிங்கில் ஒன்று சொல்லுவார், இவன் எங்களை கெட்ட வாரத்தில் திட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். உடனே இவங்க கண்ணாலே மன்னிப்பு கேட்க சொல்லுவாங்க. அவரும் மன்னிப்பு கேட்டுவார். எந்திரிச்சு ஓடுறா அப்படின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா அவரும் அங்கேருந்து போயிடுவார். இப்போ எல்லாருமே கலைஞ்சு போயிடுவாங்க. இந்த பிரச்சனையை முடிச்சு வச்சாச்சு. டக்குன்னு இப்போ ஹீரோயின் வந்து ஹீரோவை கூப்பிடுவாங்க மிஸ்டர் யூனியன் லீடர். அதாவது யூனியன் லீடர் ஆகிட்டேன் அப்படின்றதுக்காக எல்லாத்துக்கும் ரொம்ப பெருசாக பேசி ஆடிட்டு இருக்காத. நான் நினச்சேன் அப்படின்னா யூனியனும் இருக்காது, லீடரும் இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. வேக வேகமாக வந்துட்டே இருக்காங்களே, உங்களுக்கு செம்மக்கும் வந்துட்டே இருக்கும் இவர் பண்ணுறது எல்லாமே. அதெல்லாம் நெகத்தை கடிச்சிக்கிட்டு கோவமாகவே வேக வேகமாக உள்ளே வந்துருவாங்க. ஹீரோவும் ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்துருவார். இப்போ அவங்க பாட்டுக்கு குனிஞ்சிக்கிட்டே நடந்து போயிட்டே இருப்பாங்க. பின்னாடி குஷ்பு இருக்காங்களா, அவங்க பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருப்பாங்க. நிமிந்து பார்க்காதனால முன்னாடி என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியல. முன்னாடி வந்துட்டு மிஷினை ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த மிஷின் வந்து வேகமாக சுற்றிட்டு இந்த ஹீரோனை வந்து இடிக்கிறதுக்காக வந்துட்டே இருக்கும். இதை வந்து ஹீரோ பார்த்துருவாரு. அப்போ என்ன பண்ணுறதுன்னு அவருக்கு டக்குன்னு தெரியாது. சத்தம் கொடுத்து அதெல்லாம் பண்ணுறதுக்குள்ளே அது வந்து இடிச்சிடும். அதனால் என்ன பண்ணுவாருன்னா வேகமாக அவர் ஓடி போயிட்டு ஹீரோனை அப்படியே அழகாக தூக்கி ஒரு ரவுண்டு சுற்றி கீழே இறக்கி விடுவார். அழகாக ராட்னம் சுற்றின மாதிரி. இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு மேடம் உங்கள் மேலே அப்படின்னு ஹீரோ சொல்கிறதுக்குள்ளே பலார்னு ஒரு அற அரைஞ்சிருவாங்க இந்த ஹீரோயின். அவ்வளோதான். எல்லாரும் முன்னாடி ஹீரோவை அடித்தோன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு செம்மக்கும் வந்துடும். இவங்க பார்த்தீங்கன்னா வேக வேகமாக அங்கேருந்து வந்துருவாங்க. அவங்க ரூம்குள்ளே இருப்பாங்களா, ஹீரோ பின்னாடியே மாசாக நடந்து வருவார். நடந்து வந்துட்டு ஹீரோனோட கதவு இருக்குது பார்த்தீங்களா, எட்டி ஒரே கதவு டபால்னு திறந்துக்கும். உள்ளே வந்த ஹீரோ பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருப்பாரு. கிட்ட 2 பேர் நின்றுட்டு இருப்பாங்க. என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்னு கேட்பாங்க. நம்ம ஆளுங்க என்னதான் வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வந்தாலும் தமிழ் பண்பாடை மறக்க மாட்டாங்க. நீ வெளிநாட்டுக்கு போய் படிச்சுட்டு வந்து அந்த தமிழ் பண்பாட்டையே நீ மறந்துட்ட. நீ நடந்துகிட்ட மாதிரியே வெளியே நான் நடந்துகிட்டு இருந்தேன் அப்படின்னா உனக்கும் எனக்கும் வித்தியாசம் தெரியாமல் போயிருக்கும். பார்த்தீங்கன்னா என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சம்பளத்தை கொடுக்குற முதலாளிக்கு உழைப்பாளி பார்த்தீங்கன்னா உழைச்சி வேர்வையும் அந்த உழைப்பையும் அவன் கொடுக்குறான். ஆனால் போனஸ் கொடுக்குற முதலாளிக்கு உழைப்பாளி எதுவுமே கொடுக்கறது கிடையாது. இந்த உழைப்பாளி கொஞ்சம் வித்தியாசமானவன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். கொடுத்த முதலாளிக்கு வட்டியை முதலுமா திருப்பி கொடுக்கல, இவன் ஆம்பளையே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவார். உண்மையாகவே இந்த சீன் வந்து செம்மையாக இருக்கும். ரொம்ப ரொம்ப லைக் பண்ணுற சீனாக தான் இருக்கும். சொல்லி முடிச்சுட்டு அரைவார் பாருங்க, படாருன்னு அரைன்னு போட்டு 4-5 இடம் தொடர்ந்து விடும். என்ன வேலையை விட்டு தூக்கி உள்ள என்ன நடந்தது அப்படின்றத சொல்லி உன்னை அசிங்கப்படுத்திக்காது, அது உனக்கு தான் அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போவார். திரும்ப நினைஞ்சு என்ன நினச்சாரோ தெரில, படாருன்னு திரும்ப ஒரு அறையை போட்டு அங்கேருந்து போயிடுவார். ஹீரோன் அப்படின்னு நின்று யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இப்போ இவரை தான் கல்யாணம் பண்ணணுன்ற அவங்க முடிவே எடுத்துருவாங்க. அதுக்கப்புறமும் திரும்ப ஏன்னா இவர் தான் நம்மளை தொட்டுட்டாரு, எல்லாமே தொட்டுட்டாரு, இவரை கல்யாணம் பண்ணி பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் அவங்களுக்கு வந்துடும். ஆனால் வந்துட்டு வேறு வழி இல்லாமல் அவங்க அம்மாவோட சம்மதம், ஏன்னா இவங்க நல்லவங்க மாதிரி நடிச்சு அவங்க அம்மா கிட்டே சம்மதம் வாங்கியிருப்பாங்க. அவங்க அம்மாவும் வந்துட்டு 2 பேரோட கல்யாணத்துக்கும் ஒத்துப்பாங்க. அம்மா சொல்ல தட்டாத பிள்ளையாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா டக்குன்னு இவரும் வந்து தாலி கட்டியிருப்பாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்க மனைவியாக இருப்பாங்கன்னு ஹீரோ எதிர்பார்ப்பாரு. ஆனால் இவங்களை பழி வாங்குறதுக்காக தான் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்றது அப்புறமா தான் ஹீரோக்கு தெரியவே வரும். விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கணவனாக இருக்கும் போது அந்த இடத்துல வந்து அவருக்கு அடங்கி போய் வாழ்றதுல தான் சந்தோஷமே இருக்கும். அவருக்கு போட்டி போட்டுட்டு அந்த மாதிரி இருக்கிறதுல சந்தோஷம் இருக்காது. அதே மாதிரி ஒரு நல்ல கணவனும் மனைவியை வந்து கை நீட்டி அடிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறது தான் நான் சொல்ல வேண்டிய விஷயமா நினைக்கிறேன். இந்த மூவி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு கதையில் சந்திக்கலாம்.